வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம இந்த கும்ப லக்னம் மற்றும் மீனராசி காம்பினேஷன் பத்தி ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். இது எப்படின்னா, வெளியே பார்க்க ரொம்ப ஒரு பிலாசபிக்கல் மைண்ட் செட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பாச கடல் வச்சிருப்பாங்க. சனி பகவான் ஆதிக்கம் செலுத்துற கும்ப லக்னத்துல பிறந்ததால இவங்களுக்கு எப்பவுமே ஒரு சமூக அக்கறையும் எதையாவது புதுசா செய்யணுங்கிற ஒரு விஷனரி திங்கிங்கும் இருக்கும். அதே சமயம் குரு பகவானோட மீனராசிங்கிறதால மனசுக்குள்ள ஒரு தனி அமைதியையும் ஒரு ஆன்மீக தேடலையும் எப்பவுமே வச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மற்றவங்களுக்காக யோசிக்கிறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. ஒரு பக்கம் லாஜிக்கா யோசிச்சாலும் இன்னொரு பக்கம் எமோஷனலா எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுவாங்க. வாழ்க்கையில எப்பவுமே ஒரு தனித்துவத்தை எதிர்பார்ப்பாங்க. மற்றவங்க போற அதே ரூட்ல போகாம தனக்குன்னு ஒரு புது பாதையை அமைச்சுக்கிறதுல இவங்க ரொம்ப கில்லியா இருப்பாங்க. இவங்களோட அந்த ஒரு சைலண்ட் வைப்ரேஷனால இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு மற்றவங்களால டக்குன்னு கெஸ் பண்ண முடியாது. ஆனா ஒரு காரியத்துல இறங்குனா அதுல ஒரு பெரிய சக்சஸ் பண்ணி தான் வெளியே வருவாங்க. இவங்க ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுல இவங்களோட அந்த ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வேற லெவல்ல இருக்கும். மொத்தத்துல இவங்க ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி சிந்திப்பாங்க, ஆனா ஒரு துறவி மாதிரி மனசு வச்சிருப்பாங்கன்னு சொன்னா அது மிகையாகாதுங்க. இவங்களோட அந்த ஒரு யுனிக் கேரக்டர் தான் இவங்கள சொசைட்டில ரொம்பவே ஸ்பெஷலா காட்டுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுப்பாங்க. ஆனா பாசத்தை வெளியே காட்டுறதுல ஒரு சின்ன தயக்கம் இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். லக்னாதிபதி சனி பகவான் அப்படிங்கறதால குடும்பத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே சமயம் மீன ராசிங்கிறதால ஃபேமிலி மேட்டர்ல ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருப்பாங்க. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா இவங்க தான் முதல் ஆளா நின்று சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப ஒரு டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட், அதாவது ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கிற மாதிரி ஒரு மெச்சூரிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு பெரிய வைராகியத்தோட ஓடுவாங்க. சொந்தக்காரங்க மத்தியில இவங்களுக்கு ஒரு அறிவாளி அல்லது ஒரு வித்தியாசமான மனுஷன் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் இருக்கும்.
விசேஷம்னா ரொம்ப அமைதியா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஆனா யாராவது தப்பா பேசினா அந்த இடத்துல நியாயத்தை ரொம்ப சாஃப்டா கேட்கறதுல இவங்க தயங்கவே மாட்டாங்க. வீட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை ரொம்ப ஒரு மாடர்னா செட் பண்ணுவாங்க. அதே சமயம் பாரம்பரியமான விஷயங்களுக்கும் ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. ஃபியூச்சர் செக்யூரிட்டி தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இவங்க கிட்ட இருக்கிற ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா, சில நேரத்துல ரொம்ப தனிமையை விரும்புவாங்க. அப்போ வீட்ல இருக்கிறவங்க கிட்ட பேசாம இருப்பாங்க. அது அவங்கள கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். ஆனா உண்மையை சொல்ல போனா இவங்க குடும்பத்தோட ஒரு பெரிய பில்லர் மாதிரி. அவங்க சந்தோஷத்துக்காக இவங்க எவ்வளவு வேணாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியை கொடுக்கும். பிஸ்னஸ்னு வந்துட்டா இவங்க ஒரு சம கேம் சேஞ்சர்னு தான் சொல்லணும். மற்றவங்க யோசிக்காத ஒரு புது ஐடியாவை பிஸ்னஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாரையும் ஆச்சரியப்பட வைப்பாங்க. இவங்களுக்கு மெயினா ரிசர்ச் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், கெமிக்கல்ஸ், டெக்னாலஜி அல்லது ஆன்மீக சேவை சம்பந்தப்பட்ட துறைகளில் இறங்குனா வேற லெவல்ல சக்சஸ் கிடைக்கும். ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு கற்பனை திறன் அப்படி. கஸ்டமர்ஸ் கிட்ட ரொம்ப டீசெண்டா ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல பழகுவாங்க. அவங்களோட ட்ரஸ்ட்டை வின் பண்றதுல இவங்க ரொம்ப கில்லியா இருப்பாங்க. ஆனா பிஸ்னஸ்னு வந்துட்டா ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் செட் இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். இவங்களோட பார்ட்னர்ஸ் கிட்ட ரொம்ப ஒரு சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களோட ஐடியாஸ்ல யாராவது தலையிட்டா இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதே சமயம் பார்ட்னர்ஸ்க்கு ஒரு நல்ல கிரிப் கொடுப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, பணத்தை விட இவங்களோட இன்டெலிஜென்ஸுக்குனா ரொம்ப வேல்யூ கொடுப்பாங்க. அதனால இவங்க பிஸ்னஸ் எப்பவுமே ஒரு புதுவிதமான குவாலிட்டியோட இருக்கும். பிஸ்னஸ்ல வர சவால்களை ரொம்ப கூலா டீல் பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பதட்டப்படாம அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுவே இவங்களோட சக்சஸ் சீக்ரெட். காம்படிட்டர்ஸ் பத்தி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. தன்னோட வேலையில மட்டும்தான் இவங்களோட முழு ஃபோக்கஸ் இருக்கும். அதனால இவங்க ஒரு தனி பிராண்டாவே மார்க்கெட்ல ஜொலிப்பாங்க. வேலைக்கு போற இடத்துல இவங்க ஒரு சம டெடிகேட்டட் ஒர்க்கர். ஒரு வேலையை கொடுத்தா அதை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒரு இன்னோவேட்டிவ் மெத்தட்ல முடிச்சு கொடுப்பாங்க. ஹையர் அஃபீஷியல்ஸ் இவங்க மேல ஒரு பெரிய ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க. ஆஃபீஸ்ல இவங்க ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க. ஆனா அதே சமயம் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். யாருக்காவது ஒரு டவுட்னா இவங்க கிட்ட வந்து கேட்டா ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு டெக்னிக்கல் அல்லது இன்வென்ஷன் சம்பந்தப்பட்ட வேலையில ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுல இருக்கிற காம்ப்ளிகேட்டட் விஷயங்களை கூட ரொம்ப சீக்கிரம் கத்துக்கிட்டு அதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறிடுவாங்க. இவங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல கைடா இருப்பாங்க. ஆனா அவங்க வேலையில இன்சின்சியரா இருந்தா மட்டும் இவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். ஏன்னா இவங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஆஃபீஸ் பாலிடிக்ஸை இவங்க ரொம்ப ஒரு மேலெழுந்த வாரியா பார்ப்பாங்க. அதுல தலையிடாம தன்னோட வேலையில மட்டும் கவனமா இருப்பாங்க. ஆனா யாராவது அநியாயம் பண்ணா அதை தட்டி கேட்கறதுல இவங்க ரொம்ப போல்டா இருப்பாங்க. வேலையில ப்ரொமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுல எந்த ஒரு தடையுமே இருக்காது. ஏன்னா இவங்களோட ஸ்மார்ட் ஒர்க் அந்த அளவுக்கு மற்றவங்க கண்ணுக்கு ரொம்ப பிரைட்டா தெரியும். வேலையில இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வெளியே காட்டிக்காம ரொம்ப காமா மெயின்டைன் பண்ணுவாங்க. இதனாலேயே ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் இவங்கள ஒரு பெரிய லெஜெண்ட் மாதிரி தெரியும். வேலையை ஒரு பேஷனா நினைச்சு செய்வாங்க. பண விஷயத்துல இவங்க ரொம்ப ஒரு பேலன்ஸ்டு பர்சன்னு சொல்லலாம். ஏன்னா கும்ப லக்னம் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு சேவிங்ஸ் மைண்ட் செட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அதே சமயம் மீன ராசிங்கிறதால தர்ம காரியங்களுக்கு செலவு பண்ண தயங்க மாட்டாங்க. இவங்க பணத்தை ரொம்ப ஒரு அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா புண்ணிய காரியங்களுக்கு அல்லது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இவங்க கையில் இருக்கிறத தாராளமா எடுத்து கொடுப்பாங்க. இவங்க ஒரு நல்ல சேவிங்ஸ் பிளானை எப்பவுமே கைவசம் வச்சிருப்பாங்க. ஃபியூச்சருக்காக சேவ் பண்றதுல இவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. குறிப்பா ஷேர் மார்க்கெட் அல்லது புதுவிதமான இன்வெஸ்ட்மெண்ட்ல இவங்களுக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்கும். இவங்க கிட்ட யாராவது கஷ்டம்னு வந்து கேட்டா இவங்க கிட்ட இருக்கிறத வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அதை மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணாத மாதிரி ரொம்ப உஷாரா இருப்பாங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல இவங்க ஒரு எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். மாசம் எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு செலவாகுதுன்னு இவங்களுக்கு ஒரு தெளிவான கால்குலேஷன் இருக்கும். இவங்களுக்கு அதிர்ஷ்டம் மூலமா பணம் வரதை விட இவங்களோட அந்த ஒரு புதுவிதமான ஐடியாஸ் மூலமா சம்பாதிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுல தான் இவங்களுக்கு ஒரு பெரிய கெத்து இருக்கும். பணத்தை ஒரு டூல் மாதிரி தான் பார்ப்பாங்க, அதுக்கு அடிமையாக மாட்டாங்க. ஆனால் லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு ஒரு டீசெண்டான பேங்க் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுல இவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. இவங்களுக்கு ஆன்மீக விஷயங்கள்ல செலவு பண்றதுல ஒரு தனி ஆத்ம திருப்தி கிடைக்கும். அதனால கோயில்களுக்கு தான தர்மங்கள் செய்யறதுல இவங்க எப்பவுமே முன்னாடி நிற்பாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா இவங்களுக்கு மெயினா கால் அல்லது பாதம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பெயின் வர வாய்ப்பு இருக்கு. அதனால ப்ராப்பரான காலணிகளை யூஸ் பண்றது ரொம்ப நல்லது.
கும்ப லக்னம் அப்படிங்கறதால நரம்பு மண்டலம் அல்லது பிளட் சர்க்குலேஷன்ல அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துட்டு போகும். அதனால உடம்பை எப்பவுமே ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இவங்க டெய்லி யோகா அல்லது ஒரு சின்ன வாக்கிங் போறது இவங்க மைண்டை ரொம்ப காமா வச்சுக்க உதவும். ஏன்னா இவங்க அதிகமா திங்க் பண்றதுனால மென்டல் ஃபெட்டிக் வர சான்ஸ் இருக்கு. இவங்க சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப செலக்டிவா இருப்பாங்க. ஆனா சில நேரத்துல லேட்டா சாப்பிடுற பழக்கம் இவங்க ஹெல்த்தை கொஞ்சம் பாதிக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா இவங்க ஹெல்த் ரொம்ப சூப்பரா இருக்கும். இவங்களுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கம் சரியா இல்லைன்னா இவங்களுக்கு தலைவலி அல்லது உடம்பு அசதி வந்துடும். அதனால நைட்ல சீக்கிரம் தூங்குற பழக்கத்தை வச்சுக்கணும். இவங்க அடிக்கடி நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா இவங்களோட இம்யூனிட்டி பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஒரு சின்ன ட்ரிக்கிங் அல்லது கார்டனிங் பண்றது இவங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனா இருக்கும். ஆரோக்கியத்துல சின்னதா ஒரு அன்கம்ஃபர்ட் தெரிஞ்சாலும் அதை இக்னோர் பண்ணாம உடனே ஒரு செக்அப் பண்ணிக்கிறது இவங்களுக்கு எப்பவுமே சேஃப். ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்றதுல இவங்க ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. மொத்தத்துல ஆரோக்கியம் தான் பெரிய செல்வம்னு இவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தங்களோட டெய்லி ரொட்டீனை செட் பண்ணிப்பாங்க. இதுவே இவங்கள லாங் ரன்ல ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா வச்சிருக்கும். குழந்தைங்க விஷயத்துல இவங்க ரொம்ப ஒரு அறிவார்ந்த பேரண்டா இருப்பாங்க. தன்னோட பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் அதே சமயம் ஒரு மாடர்ன் எஜுகேஷனையும் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. குழந்தைங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவாங்க. ஆனா அதே சமயம் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க தப்பு பண்ணா ரொம்ப லாஜிக்கலா பேசி அவங்களுக்கு புரிய வச்சு சரியான பாதைக்கு கொண்டு வந்துருவாங்க. இவங்களோட குழந்தைங்க ரொம்ப அறிவாளியாவும் அதே சமயம் ரொம்ப ஒரு ஹியூமனிட்டி மைண்ட் செட் இருக்கிறவங்களாவும் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல எஜுகேஷன் பேக்ரவுண்டை இவங்க பெர்ஃபெக்ட்டா அமைச்சு கொடுப்பாங்க. இவங்க குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. ஆனா சில நேரத்துல தன்னோட தனிமைக்காக அவங்கள கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க. அது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கும். ஆனா இவங்க அன்புல எந்த குறையும் இருக்காது. இவங்களோட குழந்தைங்க இவங்க மேல ரொம்ப மரியாதையும் ஒரு பெரிய அட்மிரேஷனும் வச்சிருப்பாங்க. இவங்க பண்ற அந்த ஒரு இனோவேட்டிவ் விஷயங்களை பார்த்து அவங்களும் லைஃப்ல ரொம்ப ஒரு புத்திசாலியா வளருவாங்க. இவங்க குழந்தைங்க ஏதாவது ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆனா அதை பெரிய லெவல்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது மூலமா அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுப்பாங்க. இவங்க குழந்தைங்க தப்பு பண்ணா அதை அவங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி திருத்துவாங்க. இதனாலேயே குழந்தைங்களுக்கு இவங்க மேல ஒரு பெரிய ட்ரஸ்ட் எப்பவுமே இருக்கும். மொத்தத்துல இவங்களோட குழந்தைங்க தான் இவங்களோட மிகப்பெரிய சொத்து. அவங்களோட வளர்ச்சி தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியை கொடுக்கும். அவங்களுக்காக இவங்க எந்த ஒரு சவாலையும் ஏத்துப்பாங்க. டிராவல் பண்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆனா அது ஒரு எக்ஸ்ப்ளோரிங் ட்ரிப்பா அல்லது ஒரு அமைதியான இடங்களை பார்க்குற பயணமா இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப ஒரு கிரவுடட் பிளேஸை இவங்க விரும்ப மாட்டாங்க. டிராவல்ல இவங்க நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க. குறிப்பா நேச்சர் அதிகமா இருக்கிற இடங்கள் அல்லது ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு போக ரொம்ப ஆசைப்படுவாங்க. அங்க இருக்கிற அந்த வைப் இவங்களுக்கு ஒரு புது எனர்ஜியை கொடுக்கும். இவங்க டிராவல் பிளான் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரொம்ப ஒரு டீப்பா ரிசர்ச் பண்ணுவாங்க. அங்க என்ன புதுசா கத்துக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கிளம்புவாங்க. அனாவசிய செலவை டிராவல்லையும் ரொம்ப குறைப்பாங்க. இவங்களுக்கு ஆன்மீக பயணங்கள்ல ஒரு தனி ஆர்வம் இருக்கும். ஆனா அது ஒரு தனித்துவமான மற்றும் ரொம்ப அமைதியான கோயில்களுக்கு போயிட்டு வரதா இருக்கும். அது இவங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும். டிராவல் பண்ணும்போது இவங்க அங்க இருக்கிற லோக்கல் கல்ச்சர் மற்றும் ட்ரெடிஷ்னல் ஃபுட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஒரு டைரி கூட மெயின்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. லாங் டிரைவ் போறது இவங்களுக்கு ஒரு நல்ல மைண்ட் ரிலாக்ஸேஷனா இருக்கும். அதனால இவங்க அப்பப்போ கார்ல ஒரு லாங் ஜேர்னி போறத ரொம்ப நிதானமா என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்க போற ஒவ்வொரு பயணமும் இவங்களுக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அந்த மெமரிஸை ரொம்ப அழகா சேமிச்சு வைப்பாங்க. டிராவல் இவங்களோட அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை போக்குற ஒரு பெரிய மெடிசின் மாதிரி. மொத்தத்துல டிராவல் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு ஜாலியான விஷயம் மட்டும் இல்ல, அது மூலமா உலகத்தை பத்தி இன்னும் நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. முடிவா சொல்லப்போனா இந்த கும்ப லக்னம் மற்றும் மீன ராசி காம்பினேஷன்ங்கிறது ஒரு அறிவுக்கடல் மற்றும் அன்புக்கடல் சேர்ந்த ஒரு சங்கமம்னு தான் சொல்லணும். வெளிய அமைதி, உள்ள ஒரு பெரிய எரிமலை. லைஃப்ல எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் அதை இவங்க ரொம்ப ஒரு பொறுமையா ஃபேஸ் பண்ணி ஒரு நிலையான இடத்துக்கு வருவாங்க. அதுல இவங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்ல. இவங்க மத்தவங்களுக்கு கொடுக்கிற அந்த ஒரு மரியாதையும் அன்பும் தான் இவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த். ஆனா அதே சமயம் இவங்களோட தனித்துவத்தை யாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. வாழ்க்கையில இவங்க ஒரு பெரிய ரோல் மாடலா திகழ்வாங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு அடாப்டபிலிட்டி, அதாவது எந்த ஒரு சிச்சுவேஷனுக்கும் ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிற குணம் இவங்களை ரொம்ப ஸ்பெஷலா காட்டும். இவங்களோட அந்த இன்ட்யூஷன் பவர் மற்றும் மத்தவங்க மேல இருக்கிற அக்கறை தான் இவங்களோட மிகப்பெரிய சொத்து. அதுவே இவங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு சின்ன தனிமையை விரும்புற குணத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு மத்தவங்க கிட்ட ஓப்பனா பேசினா இவங்க தான் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய வழிகாட்டியா இருப்பாங்க. மொத்தத்துல இவங்க ஒரு ரியல் ஜீனியஸ் மாதிரி. தனக்கும் தன் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல ஸ்டேட்டஸையும் ஒரு அழகான நிம்மதியான வாழ்க்கையையும் அமைச்சு கொடுக்கறதுல இவங்க எப்பவுமே முன்னாடி தான் இருப்பாங்க. வாழ்க்கைய ரொம்ப சூப்பரா வாழ்வாங்க.
நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.